இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் என்பதால் அவருடைய அவதார நாளில் நம்ம அவரை மனதார வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே விலகிவிடும். அதே போல் கிருஷ்ணருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணரை வழிபட்டோம்னா நமக்கு நானும் ஒரு மனத்தெளிவு கிடைக்குங்க. அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் 16ஆம் தேதி வருதா 17ஆம் தேதி வருதா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, முன்பதிவு செஞ்சுட்டு ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட குலதெய்வத்தோட பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு போன்ற பல பெயர்களால் கொண்டாடிட்டு வருங்க. புராணங்களின்படி பார்த்தோம்னா கிருஷ்ணர் துவாரபார யுகத்தில், அதாவது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அவதரித்ததாகவும் சொல்லப்படுது. ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமியும் ரோஹண நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் கிருஷ்ணர் அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதாலேயே தேய்பிறை பட்சங்களை கிருஷ்ண பட்சம்னு அழைக்கிறாங்க. நம்ம கிருஷ்ணரை குழந்தை பருவத்தை நினைவுபடுத்துவதற்காக கண்ணனை குழந்தையாக நினைச்சிட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்குதுங்க. இது ஆடி மாதத்தில் கடைசி நாளான ஆடி 31ஆம் தேதி வருது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் தேய்பிறை அஷ்டமி திதியும் வருதுங்க. கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருது. அதனால தான் இது முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளாகவும் கொண்டாடப்பட இருக்குது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரமும் வருதுங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை 1:41 மணிக்கு தொடங்கி 11:13 வரை அஷ்டமி திதி இருக்குது. ஆனால் ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6:49 மணிக்கு தாவ் ரோகிணி நட்சத்திரம் தொடங்கி ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதிகாலை 4:28 வரை ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. தேய்பிறை அஷ்டமி ஒரு நாள்லையும் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு அடுத்த நாள்லையும் வருவதால் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி என 2 நாட்களில் எந்த நாளில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி வழிபட வேணும், எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை நம்ம செய்ய வேணுங்கிற குழப்பம் மக்களிடையில் இன்னைக்களவு இருந்துட்டு தாங்க இருக்குது. இதனால தான் முதல்ல கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை எப்போது எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணர் அவதரிச்சது நள்ளிரவு நேரத்தில் என்பதால் மாலை நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கத்தில் இருந்து வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சிறைச்சாலையில் தான் அவதரித்த நாளாக நினைத்து கிருஷ்ண ஜெயந்தியானது சில பகுதியினரும் கொண்டாடிட்டு வராங்க. அதற்கு அடுத்த நாள் கிருஷ்ணர் கோகுலத்திற்கு வந்ததுனால கோகுலாஷ்டமின்னு சொல்லி சில பகுதியில் சேர்ந்தவங்களும் கொண்டாடிட்டு வருவது இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியாகவும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கோகுலத்திற்கு வந்த கோகுலாஷ்டமியாகவும் கொண்டாடப்படுதுங்க. பொதுவாக அஷ்டமி திதியை கணக்கில் வச்சு தாங்க கிருஷ்ண ஜெயந்தி பெரும்பாலானோர் கொண்டாடிட்டு வராங்க. அதனால தான் அஷ்டமி திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமினும் கோகுலாஷ்டமினும் சொல்கிறாங்க. அதனால் அஷ்டமி திதி வரக்கூடிய நாளான ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்றைய நாளில் மாலை நேரத்தில் கண்ணனை நம்முடைய வீட்டுக்கு அழைச்சி கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நம்ம செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் கோகுலத்திற்கு கிருஷ்ணர் வந்த நாளை தான் நம்ம கொண்டாடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கண்ணனை நீங்கள் வீட்டுக்கு வரவேற்று நீங்கள் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவது ரொம்பவே நல்லது. இந்தியாவில் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று தாங்க கிருஷ்ண ஜெயந்தி விழா. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நம்ம நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வருங்க. கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பல பெயர்களால் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிட்டு வருவது வழக்கத்தில் தாங்க இருந்து வருது. கிருஷ்ணர் அவதரித்தது துவாரபார யுகத்தில் ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதின்னு சொல்லப்படுது. இவர் தேவகிக்கும் வாசுதேவருக்கும் 8வது குழந்தையாக இவர் பிறந்திருக்கிறாரு. இதனால தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கத்தில் இருந்து வருதுங்க. ஆனால் இந்த முறைப்படி ஆடி மாதத்துலேயே கிருஷ்ண ஜெயந்தி வருதுங்க.
அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாளான ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த ஆண்டு கிருஷ்ணருடைய 5252வது பிறந்த நாளாகவும் கொண்டாடப்பட இருக்குது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை 1:41 மணிக்கு திதி தொடங்கி அன்று இரவு 11:13 வரை அஷ்டமி திதி இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது வருதுங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமையே நம்ம வீட்டை சுத்தம் செய்ய வேணும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய வீட்டு பூஜை அறையும் வீட்டையும் அலங்காரம் செய்ய வேணும். பூஜைக்கு தேவையான பொருட்களை அன்றைய நாளிலேயே நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிரியமான இனிப்பு வகைகளும் பலகாரங்களையும் நம்ம தயார் செய்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் கிருஷ்ணருடைய சிலை இல்லைன்னா படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு இல்லைன்னா சிலைக்கு வாசனை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சு அதற்கு பிறகு குழந்தை கிருஷ்ணரை நம்முடைய வீட்டுக்கு அழைச்சி பச்சரிசி மாவால் கிருஷ்ணருடைய பாதங்களை நம்ம வீட்டு வாசலில் தொடங்கி நம்ம வீட்டு பூஜை அறை வரைக்கும் கண்ணருடைய சிலை அல்லது படம் வைக்கும் இடம் வரைக்குமாவது நீங்கள் அவங்களுடைய பாதத்தை வரைய வேணுங்க. அதற்கு பிறகு கிருஷ்ணருக்கு உரிய மந்திரங்களை ஸ்லோகங்களை சொல்லி அன்றைய நாளில் நீங்கள் வழிபடுவது ரொம்பவே நல்லது. கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அது என்ன மந்திரம்னு பார்க்கலாம் வாங்க. அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராம நாராயணம் ஜானகி வல்பம் ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை அன்றைய நாளில் சொல்லுவது ரொம்பவே நல்லதுங்க. கிருஷ்ணருக்கு படுத்த நெய்வேத்தியங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்முடைய வீட்டுக்கு அழைச்சி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுப்பது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்ம இப்படியே அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம சாப்பிட கொடுப்பது அந்த கண்ணனையே நம்முடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிடுவதற்கு சமமாகவும் சொல்லலாங்க. அதே போல் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிரியமான வெண்ணெயை படைத்து இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் இனிப்பு வகைகளாக இருந்தாலும் சரிங்க, பலகாரம் இருந்தாலும் சரிங்க, உங்களால் எது முடியுதோ அதை படுத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அப்படி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் மற்றும் சர்க்கரை கலந்து வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கனாலும் கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்முடைய நாட்டில் பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் உரியெடுத்தல் நிகழ்ச்சி, வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற பல விதமான போட்டிகள் இன்றளவுமே நடந்துட்டு தாங்க வருது. சின்ன குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதையோட வேஷம் போட்டுக்கொண்டு உலா வருவதையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த நாளில் வைணவ தலங்களில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படுவதும் வழக்கத்தில் இருந்து வருது. கிருஷ்ண ஜெயந்தி விழா பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய அவதாரத்தை போற்றக்கூடிய ஒரு உன்னதமான திருநாளாகவும் நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த நாளில் நம்ம கிருஷ்ணரை வழிபட்டுட்டு வந்தோம்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஞானம் வெற்றி போன்றவை கிடைக்குங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. அன்றைய நாளில் நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம்னா வறுமை நிலையானது மாறிவிடுங்க. நம்முடைய மனதுக்கு ஒரு அமைதியும் தெளிவும் கிடைக்குங்க. கிருஷ்ணருடைய அருளை பெறுவதற்கு இந்த நாளில் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த நாளில் பகவான் கிருஷ்ணரை வழிபடுவது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருடைய குழந்தை வடிவத்தை வழிபட்டோம்னா பல விதமான நன்மைகள் நமக்கு வந்து சேருங்க. அதே போல் நம்முடைய வீட்டில் எப்பயுமே குறைவில்லாத சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க. இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி நாளில் தாங்க வருது. இது காக்கும் தெய்வமான காலபைரவருக்கு உரிய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமியில் நம்ம விரதம் இருந்து நம்ம காலபைரவரை விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடுங்க. தீராத கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும். எதிரிகளால் ஏற்பட தொல்லைகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க. திருமாலுடைய அவதாரங்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் தாங்க. கிருஷ்ணர் அவதரித்த கோகுலஷ்டமி நாள் பார்த்திங்கன்னா நாடு முழுசுமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் 10 நாட்கள் இந்த விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்படும். பலவிதமான விளையாட்டு போட்டிகளும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அன்றைய நாளில் நடத்தப்படுவது வழக்கத்தில் தான் இருந்து வருதுங்க.
விஷ்ணுவோட 9வது அவதாரமான கிருஷ்ணர் அவதரித்தனால நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக வருஷம் கொண்டாடிட்டு வரோம். கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என பல பெயர்களால் இந்த விழாவானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு வருதுன்னு சொல்லலாங்க. இந்த பதிவில் நம்ம கோகுலாஷ்டமி விழா எப்பொழுது தொடங்குகிறது, நம்ம விரதத்தை எப்படி தொடங்க வேணும், வழிபாடு எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்போம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.